ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ கடைக்கு போனீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் ஒன்று வாங்கிட்டு வரியா? கிறிஸ்டல் வாங்கிட்டு வருதா? ஆமா. உனக்கு எதுக்கு கிறிஸ்டல் கல்ல? அதை வச்சு என்ன பண்ண போற? ஐயோ, இப்பெல்லாம் உப்பெல்லாம் கிறிஸ்டல் தான் சொல்றாங்க. நான் உப்பை தான் சொன்னேன், கல்லி உப்பு. உப்பை கிறிஸ்டல்னு சொல்றாங்களே, ரொம்ப முக்கியம். தொண்ணத்துக்கு சோறு கிடையாதுலே உப்பு வாங்கி கிறிஸ்டல் சொல்றாங்க. இதெல்லாம் பழைய காமெடியிலே, புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணு. அதுவும் கல் உப்பு வாங்கிட்டு வர சொல்கிற, கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க. ஏன் நம்ம தெருவுலையே ஒரு வயசான ஒரு சைக்கிளில் கோணி பையில் ஒரு மூட்டை எடுத்துன்னு வராரு கல் உப்பு, அதை வாங்கி சமையலில் போடலாம்ல. அதை விட்டு கடையில் போய் வாங்கிட்டு வர சொல்கிற. வீடு தேடி வரத்தை விட்டுட்டு கடையில் போய் அவன் கெமிக்கல் கலந்து வச்சுருப்பான், அதை போய் வாங்க சொல்கிற. அது இல்லடா, அந்த தாத்தா சைக்கிள் எடுத்துன்னு வர்றாருல மூட்டில, யாருமே வாங்க மாட்டேன்றாங்க. நான் மட்டும்தான் போய் வாங்குறேன்னா எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு ஒரே இமேஜ் பிரச்சனையா இருக்குது. யாருமே வாங்காத நான் மட்டும் போய் வாங்கறதுனால என்ன ஏதோ கிண்டலா கேவலமா பாக்குற மாதிரி இருக்குது. அதனாலதான் நானே இப்போ வாங்குறது இல்லடா, கடையிலேயே போய் பாக்கெட்ல வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்கறதே கிடையாது, விட்டுட்டேன். இது கிண்டலா கேவலமா பார்ப்பாங்களா? கிண்டலா கேவலமா அவங்க பார்த்தாங்கன்னா அவங்க கல் உப்பு போட்டு சாப்பிடலாம், அவங்க உடம்புல வியாதி வரப்போகுது. நீ கல் உப்பு, அதுவும் இந்த மாதிரி தரமான கல் உப்பை போட்டு சாப்பிட்டா அவங்க உடம்பு ஆரோக்கியமாக இருக்க போகுது. கிண்டலாக பார்க்கறதுனால அவங்களுக்கு தான் வியாதி வந்து சேரப்போகுது. அதனால் எந்த பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் கடையில் விற்கிற கல் உப்புலாம் கெமிக்கல் கலந்துருக்கு. அதனுடைய ஒரிஜினல் தரத்தையே மாற்றி வேறு மாதிரி கொண்டு வந்து வைப்பானுங்க. அதான் அந்த காலத்து ஆளுங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி சாப்பிட்டாங்க, இந்த மாதிரி வீடு தேடி வர பெரியவங்க கிட்ட வாங்கி தான் கல் உப்பெல்லாம் சமையலில் போட்டு சாப்பிட்டாங்க. அதனால தான் 90-100 வயசு வரைக்கும் ரொம்ப சர்வசாதாரணமாக வாழ்ந்துட்டு போனாங்க. அவங்களுக்கு எந்த வியாதியும் வராமல் போச்சு. இப்போ நம்ம தான் இமேஜ் பார்க்குறோம், அதை பார்க்குறோம். சாப்பிட்ற பொருளுக்கெல்லாம் என்ன இமேஜ் பார்க்க வேண்டியது? உடம்புக்கு நல்லதுன்னா இமேஜை தூக்கி போட்டு அதை வாங்கி சாப்பிட வேண்டியதா, இல்லை இமேஜை பார்த்து உடம்புக்கு எடுத்துக்க வேண்டியதா? என்னடா இது உலகம்? தேவையில்லாததுக்கெல்லாம் இமேஜ் பார்க்குற. எப்படியா அடுத்தவன் பார்க்குறான் எடுத்தவன் பார்க்குறான்னு நீ பார்த்துக்கணும்னு வச்சுக்க, அப்புறம் உடம்புக்கு வந்து வியாதி வந்துடும். அப்புறம் உன்னை பார்க்கறதுக்கு ஆள் இல்லாமல் ஆயிடும். பார்த்துக்கோ. நீ சொல்லத்துல ஒரு நாய் இருந்தாலும் அந்த காலத்துல 100 வருஷம் வரைக்கும் வாழணும்னு ஒரு ஆசையாச்சும் இருந்தது. இப்ப காலத்துல இருக்கிற வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தா போதும், 100 வருஷம்லாம் தேவையில்லை. ஆனா நீ சொல்றதும் யோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான். சரி, நான் இனிமே தாத்தா வந்தா அவர்கிட்டயே வாங்கிக்கிறேன். இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமா இருக்கணும்ல. சரி, அப்படியே வந்தா கல் உப்பு ஒரு தாத்தா கிட்ட வாங்கிக்கா. அது இல்லாம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாலாம் கல் உப்புலாம் போட்டு வைக்காத. அப்ப வேற எதுல போடணும்? என்ன பண்ற, ஒரு பீங்கான் வாங்கி கல் உப்பு போட்டு, பீங்கான் ஜாடிலாம் இருக்கும் பாரு, அதெல்லாம் ரொம்ப கம்மி ரேட்டு தான். அதெல்லாம் இப்ப 200 ரூபாய் 300 ரூபான்னு சொல்றாங்க, சின்னதா இருக்குது. இது பிளாஸ்டிக்னா ஒரு 30 ரூபா 40 ரூபாயில மேட்ரு முடிஞ்சு போகுது. அதெல்லாம் எங்கப்பா வாங்கி கொட்டி வைக்கிறது? வாங்கலாம். உடம்புக்கு நல்லா இருக்கிற விஷயத்துல 100 ரூபாய் 150 ரூபாலாம் பார்க்காத. எவ்வளோ தண்டை செலவு நீ பண்ணல. பியூட்டி பார்லருக்கு போய் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு மாதம் 500 ரூபாய் ஃபேஷியல் பண்ணுறேன், ப்ளீச்சிங் பண்ணுறேன்னு பண்ணல. அது கூட ஆரோக்கியத்துக்கு 100 ரூபாய் 150 ரூபா செலவு பண்ணுறது தப்பு இல்லை. வாங்கி வை, சொல்கிறத கேளு, கடுப்பேச்சுன்னுக்காத. நான் வெளியே போயிட்டு வரேன். இப்போதைக்கு ஒரு கிறிஸ்டல் வாங்கிட்டு வரியா? மறுபடியும் முதல்ல இருந்தா அடங்க.